பகவத்கீதையில் 4வது சாப்டரில் 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். பகவான் சொல்லின்னு இருக்கார், எல்லா செயல்களையும் பிரம்மத்துக்காகவே செய்யணும். அதாவது பிரம்மமான ஸ்ரீமன் நாராயணுக்காகவே மனசில் நினச்சிட்டு செய்யணும். அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். இப்போது ஒரு யஜ்யம் பண்ணுறோம். அந்த யஜ்யத்தில் நம்ம உபயோகிக்கிற பாத்திரம், கரண்டி, அதுவும் பிரம்மஸ்வரூபம். அதை விடுற அக்னி இருக்கே, அக்னியில் தானே சேர்க்குறோம். அந்த அக்னியும் பிரம்மஸ்வரூபம். நம்ம அதில் அக்னியில் விடுற எல்லா பொருட்களும், அன்னத்துலேருந்து நெய்லேருந்து பாலோ தயிரோ எந்த பொருள் அதில் போட்டாலும் எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுட்டே இருக்கணும். அது வர வர என்னாகும், அன்னம் பிரம்மம், அந்த இது அன்னம்ங்கிற பிரம்மம் வந்தவுடனே நமக்கு மனசுக்குள்ளே அந்த கோபம் அதெல்லாம் ஒன்றுமே வராது. அப்போ எல்லாமே பிரம்மத்தை பார்க்குறோம் இல்லையா, அப்போ கோபங்கிறது தானே போயிடும். அது மாதிரி எல்லாத்துலேயும் அதிக ஆசை வராது. ஜீவாத்மாக்குள்ளே அது பரமாத்மா இருக்கார், அவருக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோம். அந்த எண்ணத்தோடையே பண்ண 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 நமக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கும் அப்படின்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லின்னு இருக்கார்.